தொலைக்காட்சி பேர ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். இன்று பொங்கலோ பொங்கல் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை காணுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். இன்றைய பொங்கலோ பொங்கல் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கு வெல்வி மொகால் அருள்மிகு பால முருகன் திருக்கோவிலில் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை அளித்து இருக்கின்றோம். தொடக்கமாக இந்த திருக்கோவிலில் சிவத்திரு மணிகண்டன் அவர்கள் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு பூசையை தொடங்கி இருக்கின்றார். முருகா முருகா என்றே ஓதுவார் முன்னே பாலமுருகா நாளும் கோளும் நன்னிலை பொருந்தியே மங்களகரமானே தை திருநாள் பொங்கல் திருநாள் பூசையை ஏற்று நடத்தும் பிறந்த நாள் காணோ மணி முனுசாமி மாணிக்க முனுசாமி முருகன் வீரமுத்து சோவிதா அவர்களும் குடும்பத்தார்களும் ராகினி அவர்களும் குடும்பத்தார்களும் அறம் பொருள் என்போம் வீடு பெற்று வாழே. ஓம் சண்முகா சரவணா சுப்பிரமணியா பாலமுருகா இன்றையே பொங்கல் திருநாள் பூசையை ஏற்று நடத்தும் மணி முனுசாமி குடும்பத்தார் முருகன் வீரமுத்து குடும்பத்தார் சோவிதா குடும்பத்தார் ராகினி குடும்பத்தார் சகல ஐஸ்வர்யமும் பெற்று வாழே அருள் புரிய வேண்டி பூசையை தொடங்குகின்றோம். இந்த திருக்கோவிலில் வீற்றிருக்கும் விநாயக பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்து பேரொளி காண்பிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பிடியதன் என்னும் விநாயகரை போற்றும் பாடலை பாடப்பட்டது. வாழை கனி பலவிங்கனி மாங்கனி தாம் சிறந்தே கூளை துருள் குலை அப்போ எல்லுன்னை எல்லாம் துருத்தோ ஏழை பெருவயிற்றோடோ என் உளம் விடியான் வேல திருமுகத்து சக்கமேனி விநாயகனே இன்பமாயது அகாவிடை ஓங்கவோ துன்பமாயது தூரத்து நீங்கவோ முன்பராவரன் பொய்குளோடனைந்து அன்பின் இன்றவோ ஆணையை போற்றுவாம். ஓம் திரு சிங்காட்டம் குடிமேறிய கணபதி சரத்தானே. ஓம் சிவவரம் சுடரின் சேயே போற்றி சிவகாமித்தாய்தன் செல்வா போற்றி ஓம் சிவகணங்களுக்கு தலைவா போற்றி ஓம் சித்தி புத்தி மணாளா போற்றி ஓம் இருதினை பொருளிலும் இலங்குவோய் போற்றி ஓம் ஐவகனிலும் அமர்ந்தாய் போற்றி ஓம் நிலையாயன் நெஞ்சில் நிற்பாய் போற்றி ஓம் புத்தியில் பொருள் புலப்படுத்துவாய் போற்றி ஓம் மனத்தகத்துதித்த மணியே போற்றி ஓம் சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி ஓம் கங்கை கொருமகுவானாய் போற்றி
ஓம் அன்பர்கள் பன்முழுதி வலுத்தும் சுன்மாலயத்தேட்டுடிவே போற்றி. அருள்மிகு மூத்த பிள்ளையார் திருவடிகள் பிடியதன் இடியதனூருமை குலமிகு கரியது வழி கொடுத்தன தடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் நீங்கு கோடை வடிவினர் ஆயுள் வழி வளமுறை. சிவலிங்கத்துக்கு சிறப்பு பூசை, பேரொளி, போற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்யப்பட்டன. போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாத ஆற்றனால் போக்கினேனே. எழுந்தருள்க அமர்ந்தருள்க நேனின்றருள்க இடையுடுதவித்தருள்கே முப்பேரொளி கேட்டருள்க என் திசை காத்தருள்கே திருச்சுற்று வளைத்தருள்க முத்திரை ஏற்றருள்கவே. ஓம் வெந்தே புங்குளிய புகை விம்மவே கந்தோனுங்குளவும் கலிப்பாளையார் அந்தமும் அளவும் அறியாததோ சந்தமாலவர் மேவியே சாந்தமே. ஓம் விளக்கினை ஏற்றி வெளியை அருளும் விளக்கினே வேதனை மாறோ விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கோ விளக்கவதாமே. ஓம் குறைவில்லா நிறைவே கோவில்லா அங்கே ஈரிலா கொள்ளுடத்துன்றே மறையுமாய் மறையும் பொருளுமாய் வந்தன் மனத்திடை நன்னியவன்னே திரைவரார் நீர் போல் சிந்தை வாய் வாயோ திருப்பெரும் துறையுடையிடையே. ஓம் ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணருமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெருமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் பிள்ளையே பொதுநடோ போற்றி போற்றி. ஓம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி. ஆகாய் கனகத்திரளே போற்றி. போற்றியோம் நம சிவாய. ஓம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி. கொல்லார் மலுவாட்படையாய் போற்றி. கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி. கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி. கற்றார் இடும்பை களைவாய் போற்றி. வில்லால் வியநரணம் எய்தாய் போற்றி. வீரட்டம் காதல் விமலா போற்றி. அன்பர்கள் பன்மனதி வலுத்தும் சொன்மாலயத்தேட்டுடிவே போற்றி. ஓம் காசி விஸ்வநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் நம சிவாயே. சொற்றுணை வேதி. நம சிவாயே.
பால் நினைந்தொட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஓ நினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாயே தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்தே செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருள்வது இனியே. ஓம் வான்முகில் வளாதுவைகே மதிவளம் துறக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறை அரங்கு ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி திலங்குவே உலகமெல்லாம். ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் யோமம் ஆகும் திருச்சிற்றம்பலத்தும் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி. வாராதிருந்தால் இனி நான் வடிவேல் விழிக்கு மையலுதேன் மதிவாள் நுதற்கு திலகமிடேன் பேராதரத்தினொடு பழக்கம் பேசேன் சிறிதும் முகம் பாரேன் பிறங்கு முளைப்பாலினிதுட்டேன். இந்த திருக்கோவிலில் வீற்றிருக்கும் அன்னை பராசக்திக்கு சிறப்பு வழிபாடு செய்து மற்றும் பேரொளி காண்பிக்கப்படுகிறது. ஓம் உலை வரும் ஒருவரை போற்றி போற்றி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் திருநிலை நாயகி தேவி போற்றி. கருந்தார் குழலுமை கௌரி போற்றி. மங்களநாயகி மாமணி போற்றி. எங்கும் நிறைந்த இன்பொருள் போற்றி. இளமை நாயகி எந்தாய் போற்றி. வளமை நல்கும் வள்ளியே போற்றி. யாழை போல் மொழியாயே போற்றி. பேலை வயிற்றனை பெற்றோய் போற்றி. பால்வளை நாயகி பார்ப்பதி போற்றி. சூழ் கொண்டு உலகெல்லாம் தோற்றினாய் போற்றி. அமரி குமரி ஆனாய் போற்றி. அன்பர்கள் பன்மலர்து வலுத்தும் சொன்மாலயத்தேட்டுடிவே போற்றி. அன்னை பராசக்தி மகாமாரியம்மன் திருவடிகள். ஓம் சக்தி. மங்கையர்க்கரசி மாமறை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மந்துள் கண்ணுதல் நடனம் வாழ்க. கோமனும் நீதி வாழ்க. குவலயம் முழுதும் வாழ்க. ஓம் தனம் தன்.
உலை வரும் ஒருவரை போற்றி போற்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. வேள்வி முகல் அருள்மிகு பால முருகனுக்கு சிறப்பு வழிபாடு, பேரொளி இவையெல்லாம் நீங்கள் காணலாம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு, மருதமலை அழகனுக்கு, பாலசுப்பிரமணிய பெருமானுக்கே. ஓம் மந்திரப் பொருளே போற்றி, மாமயில் தலைவா போற்றி, கொந்தளிர்கடம்பா போற்றி, குன்றுரை குமரா போற்றி, எந்திரத்து இருப்பாய் போற்றி, என் எழுத்து ஆனாய் போற்றி, தந்தைதாய் ஆவாய் போற்றி, சண்முகா போற்றி, தற்பரனே போற்றி, சர்க்குருநாதா போற்றி, ஆவினன்குடியோய் போற்றி, பலமுதிச்சோலையாய் போற்றி, கருணை கடலே போற்றி, செந்தில் மேய குமரா போற்றி, திருத்தணிகை செவ்வேல் போற்றி, குன்றுதோர் ஆடுவாய் போற்றி, அன்பர்கள் பன்மலு வளர்த்தும் சொன்மாலயத்தே துடிவே போற்றி, பாலசுப்பிரமணிய பெருமான் திருவடிகள். வெற்றிவேல் முருகனுக்கு, அன்னே என்னைத் தந்த அப்பா முருகா, அப்பா முருகா என்றே ஏங்கி அலறுகின்றே, என்னேகு வேலைக்கிறங்காது நீட்டித் திருத்தல் எந்தாய், பொன்னே சுகுண பொறுப்பே தணிகை பொறுப்பமந்தே, மண்ணே களபமயில் மேல் அழகிய மாமணியே முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சமென்னோ சேற்றை கலியவழி விட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்தே பெருமான் குமாரன் கிருபாகரனே. வெற்றிவேல் முருகனுக்கு, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய், பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ குரு புங்கவ என் குண பஞ்சரணே. வெற்றிவேல் முருகனுக்கு.
பாலமுருகா பிறந்த நாள் காணோ மணி முனுசாமி மாணிக்கம் முனுசாமி முருகன் வீரமுத்து சோவிதா ராகினி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள்வாயே. ஓம் காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திருவாளவாயான் திருநீரே. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெல்விமுகல் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வருகின்ற சிவத்திரு மணிகண்டன் அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்கலாம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம். திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆலத்து பிள்ளையை விநாயகனை போற்றுவாம். எல்லோருக்கும் அன்பு கலந்த பொங்கல் திருநாள் வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றோம். இன்று உலகத் தமிழர்கள் எல்லாம் கொண்டாடும் ஒரு திருநாள் தைத்திருநாள், பொங்கல் திருநாள். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த நன்னாளிலே அவர்கள் சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தங்களுடைய திருநாளாக இதை கொண்டாடுவார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த தை மாதம் முதல் தேதி இன்று. இந்த தை மாதம் முதல் தேதியிலே சூரிய பகவான் தன்னுடைய வழியிலே இருந்து பிறந்து தோன்றுகின்ற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே உழவர்கள் எல்லாம் தாங்கள் செய்த விவசாயத்திலே வேளாண்மையிலே அறுவடை செய்து அந்த அறுவடை நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தை திருநாள். உலக பெருமக்கள் உழவர்கள் கூடியிருந்து அவர்கள் செய்த இந்த வேளாண்மை தொழில் நல்ல முறையிலே அமைந்ததற்கு காரணமாக அமைந்த சூரிய பகவான். ஏனென்றால் சூரிய பகவான் கொடுக்கும் ஒளியிலே இருந்துதான் வேளாண்மை என்ற ஒரு தொழில் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது. ஆகவே அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர்கள் இந்த நாளிலே பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து வழிபாடு செய்வார்கள். அதேபோல நாளை மாட்டுப் பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநாள். மாடு பசு வேளாண்மைக்கு துணையாக இருக்கக்கூடிய பசுவை நன்றி மறவாமல் அந்த பசுவிற்கு வண்ணம் தீட்டி குளிப்பாட்டி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய திருநாள் மாட்டுப் பொங்கல் திருநாள். அதற்கு அடுத்த நாளாகிய திருவள்ளுவர் நாள். அந்த நாளிலே உழவர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருந்து அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடி இப்படி எங்கெல்லாம் தமிழர்கள் கூடியிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கூடியிருந்து கொண்டாடும் ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாளிலே உலகத் தமிழர்கள் எல்லோருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் அன்னை பராசக்தி மாரியம்மனுடைய அருளையும் அதேபோல எல்லாம் வல்ல அருவமும் உருவமுமாக திகழக்கூடிய பெல்விமுரேல் பாலசுப்பிரமணிய பெருமானுடைய திரு அருளும் உங்களுக்கெல்லாம் துணையாக இருந்து நீங்கள் அத்துணை பேரும் உங்களுடைய வாழ்விலே நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், இளமை, பெருமை, அறிவு, சந்தானம், வலிமை, துணிவு, நீண்ட வாழ்நாள், வெற்றி, ஆகுநல், ஊழ் நுகர்ச்சி 16 பேறுகளும் சகல செல்வங்களும் பெற்று மண்ணில் மகிழ்ச்சியாக வாழ பல்லாண்டு பல்லாண்டு வாழ பாலமுருகனை வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம். பொங்கல் தமிழர்களின் முக்கியமான அறுவடை திருநாளாகும்.
இது சூரியனுக்கும் இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது. உழைப்பின் பயனை கொண்டாடும் விழாவே பொங்கல் என்பதற்கு இந்த திருநாள் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இங்கே இந்த திருக்கோவிலில் மண் பானையில் பொங்கலை பொங்கி இருக்கிறது. பொங்கல் பொங்குவதை நீங்கள் காணலாம். பற்பல பழங்களும் பலகாரங்களும் படைக்கப்படுகின்றன. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. ஓம் நல்லக விளக்கது நம சிவாயவே. விநாயகப் பெருமான் ஓம் உருகும் அடியார் அல்லூர உள்ளே ஊரும் தென்வருகே, உன்னத்த விட்டா சிவானந்த தொழியே வருகே. முருகன் உற்சவத்துக்கு பேரொளி காண்பித்து ஒரு திருப்புகழ் பாடல் பாடப்பட்டுள்ளது. யமயாண்ட செல்வா வருகே, உமகின்ற சிறுவா வருகே, இனவிலியால் பருகும் அமுதே வருகே, உயிர் பைங்கூழ்தலைக்கே கருணை மலைபரப்பும் முகிலே வருகே, நரும்பாகே வருகே, வரைகிழித்த முருக வேட்கும் முன்னுதித்த முதல்வா வருகே, மூரி கலசை செங்கலு நீர் முனியே, விக்ன விநாயகா மகா கணபதி வருக வருகவே. எழுந்தருள்கே அமர்ந்தருள்கே நேனிந்தருள்கே, இடையுடுதவித்தருள்கே முப்பேரொளி கேட்டருள்கே, என் திசை காத்தருள்க திருச்சுற்று வளைத்தருள்கே, பசுவின் பால் மடிக்குறி மச்சக்குறி தாமரைக்குறி சூளக்குறி யோனிக்குறி சிவசக்தி துடுவைக்குறி வணக்கக்குறி கண்டருள்கவே. அன்னை பராசக்தி மகா மாரியம்மன் ஓம். தொடுக்கும் கடவுள் பலம்பாடல் தொடையின் பயனே, நரை பலுத்ததுரை தீந்தமிழே, ஒழுகுணரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொரும்பருளக்கோயிற்கேற்றும் விளக்கே, வளசிமயமய பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே, எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்றே, ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுகு எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம் வாய் மடுக்கும் குளர்காடேந்து மிளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே, மகா மாரியம்மா வருக வருகவே. எழுந்தருள்க அமர்ந்தருள்கே நேனின்றருள்கே, இடையுடுதவித்தருள்கே முப்பேரொளி கேட்டருள்கே, என் திசை காத்தருள்கே திருச்சுற்று வளைத்தருள்கே, முத்திரை ஏற்றருள்கவே. சூரிய தேவா சூரிய பகவான் ஓம் சூரியனே வருகே, சுந்திரனே வருகே, ஞாயிற்று தேவா வருகே, இளம்பருதியே வருகே, பகலவா வருகே, கதிரோனே வருகே, இருநிலனாய் தீயாகி நீருமாகி, யாமான நாயறியும் காற்றுமாகி, அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி, ஆகாசமாயட்டமூர்த்தியாகி, பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆனோ, பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி, நெருநலையாகின்றாகி நாளையாகி, நிமின் புன்சடையடிகள் நின்றவாறே. ஓம் ஞாயிற்று பகவானே வருக வருகே வருகவே. எழுந்தருள்கே அமர்ந்தருள்கே நேனிந்தருள்கே, இடையுடுதவித்தருள்கே முப்பேரொளி கேட்டருள்கே, இந்திசை காத்தருள்கே திருச்சுற்று வளைத்தருள்கே, முத்திரை ஏற்றருள்கவே. ஓம் மங்களம் பொங்கோ மணி திருநாளில்
தங்குகே இறைவன் தன்னருள் எங்கும் நிறைந்த இன் தமிழாலே எங்கும் நிறைந்த இன் தமிழாலே பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்கலோ என்று ஓம் பொங்கலோ பொங்கல் எழுந்தருள்கே அமர்ந்தருள்கே நேனிந்தருள்கே இடையுழுதவித்தருள்கே முப்பேரொளி கேட்டருள்கே என் திசை காத்தருள்கே திருச்சுற்று வளைத்தருள்கே முத்திரை ஏற்றருள்கவே. ஓம் விநாயகருக்கு அம்மனுக்கு முருகன். அக்கா இங்க வாங்க அக்கா. ஓம் தலம் ஒரு துருவம் மறந்தறியே தமிழோடு இசைவாரல் மறந்தறியே நலம் திங்கு நோ உன்னை மறந்தறியே உன் நாமம் என்னாவில் மறந்தறியே உளந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருள்வாய் அளந்தே நதியே அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே ஓம் விளக்கினை ஏற்றி வெளியை அருமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கோ விளக்கவர்தாமே. ஓம் மாலை விளக்கோ மதியமும் ஞாயிறோ சால விளக்கும் தனிச்சுடரன்னலோ ஞானம் விளக்கியே நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே. ஓம் குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதே இதிலா கொழுந்துடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே திரைவரா நீர் போல் சிந்தை வாய் வாயோ திருப்பெரும் துரை உரையிடையே. ஓம் துண்டு சுடனைய சோதி கண்டாய் சொல்லமர சூளாமணிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய் நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்டமனத்தான் கண்டாய் மறைகாட்டுரையும் மணாலந்தானே. ஓம் தேவர்க்கிடையூரியாவும் தீர்த்தமை தேவா போற்றி மூவருக்கரசலித்த முதமிழற் பொருளே போற்றி சேவடி கடுமையாக்கி ஸ்ரீயனேந்தன்னை காப்பாய் போற்றி மேவிய புகழ் படைத்த விக்னராசா போற்றி ஓம் அன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் மண்ணு கௌரி போற்றி ஓம் மகமாயி போற்றி ஓம் சதுரி சௌந்தரி போற்றி ஓம் முக்கண்ணி போற்றி ஓம் காளி பகவதி போற்றி ஓம் மூவிரு முகங்கள் போற்றி ஓம் முகம்பொழி கருணை போற்றி ஓம் ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோல் போற்றி ஓம் காஞ்சி மாவடி வெகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி ஓம் திருக்கைவேல் போற்றி ஓம் சூரியனே போற்றி ஓம் பருதியே போற்றி ஓம் செஞ்ஞாயிறு போற்றி ஓம் கதிரோனே போற்றி ஓம் அன்பர்கள் வன்மனதி வளர்த்தும் சொன்மாலய தேற்றொடிவே போற்றி ஓம் சூரிய தேவன் திருவடிகள் மகா கணபதி திருவடிகள் மகா மாரியம்மன் திருவடிகள் பால சுப்பிரமணிய பெருமான் திருவடிகள் பக்தியால் யான் உன்னை அழகாலும் பக்தியே மாத்திரு புகழ் பாடி முத்த
அதனால் மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வத அருள்வாயே. உத்தமாதான சற்குணர்ந்தேயா ஒப்பில்லா மாமணிகிரிவாசா வித்தகா ஞான சத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. இந்த பொங்கலை பொங்கும் பொழுது எல்லாரும் மகிழ்ச்சியோடு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பொங்கலை முன்னிட்டு ஒரு சிறப்பான பாடலை பாடி இந்த கோவிலை சேர்ந்த சிறுமியார்களும் பெண்டியர்களும் சிறுமியார்களும் கும்மி அடிக்கின்றார்கள். கரை மேனியெல்லாம் தரணியாட்டிடும். ஹோய் 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 ஹோய். மாட்டோடு மாடாகி மனுஷனுடைச்சிதால் காடு கரை மேனியெல்லாம் தரணியாட்டிடும். நெல்லு பார்த்து அறியாமல் சோறு தின்பவர், நெல்லு பார்த்து அறியாமல் சோறு தின்பவர், நெல் சொன்ன காரணடி பொனிவள நாடே தாயே பொனிவள நாடே எங்கள் பொனிவள நாடே பொனிவள நாடே பொனிவள நாடே பொனிவள நாடே. தை பிறந்தா வழி பிறக்கும் எங்கள் தெம்பிலே அம்மையார் ஒருவர் பொங்கிய பொங்கலை எடுத்து தாம்பாளத்தில் வைத்து சிவத்திரு மணிகண்டன் அவர்கள் இந்த திருக்கோவிலில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர்களுக்கு படைத்து சூரியனுக்கு படைக்கின்றார். ஓம் வன்முகில் வளாது வெய்கே மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாவீர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினோ வீழ்கதன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே சொல்க வையகமும் துயர் திக்கவே. ஓம். பேராசிரியர் பொன்னுசாமி திருமலை செட்டி அவர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒரு சிறு உரையை ஆற்றி இருக்கின்றார். தலைவர் அவர்கள், அர்ச்சகர் அவர்கள், இங்கே குடிமி இருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்ற வார்த்தை, பொங்கல் என்ற நிகழ்வு, இந்த நிகழ்வு பண்டை காலத்தில் தொடங்கி இருக்கிறது. பல நூல்களில் பொங்கலை பற்றி
சங்க காலத்தில் பொங்கலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பொங்கல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பண்பாட்டு விழாதான். அதிகமாக சமய விழா கிடையாது, பண்பாட்டு விழா. எல்லா தமிழ் மக்களும், எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்களும், தமிழ் மக்கள் அனைவரும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடியிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்கள் மூதாதையர்களும் இந்த நாட்டுக்கு வந்ததிலிருந்து பொங்கல் விழா கொண்டாடி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறவங்களும் ஒரு லீவ் எடுத்து இங்கே வருவீங்க. அந்த காலத்தில் இருக்க முடியவில்லை. அதனால் அந்த காலத்தில் கொஞ்சம் வீட்டில் ஒரு சின்ன பூசை செய்து வேலைக்கு போக வேண்டும். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை இருந்திருக்கிறது. எனவே அந்த காலத்தில் பொங்கல் கொண்டாடினாலும் கூட சிறப்பாக கொண்டாடப்படவில்லை. எனினும் பொங்கல் அவர்களுடைய மனதில், அவர்களுடைய இல்லத்தில், உள்ளத்தில் அது ஒரு பெரிய விழாவாகவே நினைத்து நியூ இயர் என்ற சொல்லை பொங்கல் என்றே சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். இப்போ எங்கள் அம்மா, எங்கள் மாமங்க இவர்கள் எல்லாரும் நல்ல வயதானவர்கள். பொங்கலுக்கு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது நியூ இயருக்கு வீட்டுக்கு நீங்கள் வரீங்களா என்பது அர்த்தம். அந்த வகையில் பொங்கல் என்ற ஒரு வார்த்தை தமிழிடையில் மிக சிறந்த ஒரு இடத்தை எடுத்திருக்கிறது. இங்கே பாலசுப்ரமணியர் கோவிலில் இந்த விழா ஒரு கூட்டு விழாவாக, எல்லாரும் கூடி கொண்டாடுகின்ற விழாவாக நாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி வச்சிருக்கிறோம். அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் தவறாமல் மக்கள் கூட்டம் கூடி சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடி வருகின்றோம். பெல்வி முகல் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலின் தலைவர் ஐயா மோகன் வீரமுத்து அவர்கள் ஒரு உரையை ஆற்றுவதை நீங்கள் கேட்கலாம். Bellevue Morel, Balasubramaniar Kovil, nous perpétuons une tradition qui est centenaire. Sa Kovil-là a 150 ans, plus que 150 ans même. Donc pendant plus que 150 ans, nous faisons Pongal et nous célébrons. Pour nous, nous avons un background qui est plus ou moins agricole. Nous avons grand monde qui vient de Maurice, qui vient planter, qui vient d'amener sa culture-là de Maurice. Pongal, c'est avant tout une communion pour nous célébrer sa communion avec la nature. C'est la célébration du soleil. En même temps, le fait qu'ici, pendant des années, sa culture-là, c'est bien planté, nous amène nos récoltes et nous célébrer. Même si en Inde, nous faisons beaucoup plus grandiose, nous célébrer pendant plusieurs jours. Ici, tout le temps, historiquement, nous célébrons Pongal. Pour profiter, pour dire tout, un happy Pongal, mais aussi pour dire la nature, les généreux nous aussi prendre soin de la nature et qui nous besoin perpétuer sa culture que nous plantons. Tout le temps nous plantons. Donc ici, ce qui nous fait, nous encourage du monde continuer à garder sa relation avec la nature. Là, nous devons prendre soin. Donc Pongal, c'est une tradition qu'il a depuis Maurice, 150 ans au moins, mais en Inde, c'est une tradition millénaire. Nous avons une responsabilité, nous avons un grand du monde, il transfère sa connaissance-là pendant des années, et nous avons une responsabilité continue, encourage du monde, célébrer Pongal des années en années. Une culture est importante pour n'importe quelle communauté, mais pas juste pour la communauté, pour l'île Maurice en entier. Nous devons célébrer la nature et célébrer Pongal. Nous avons un grand du monde, faire beaucoup de sacrifices, pas de moyens, comme nous avons aujourd'hui, mais seulement on prend sa responsabilité, partage la culture et fait en sorte que cette tradition-là, nous continue de célébrer. அன்பு மக்களே, பொங்கலோ பொங்கல் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி பெல்வி முகல் அருள்மிகு பால முருகன் திருக்கோவிலில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காணுமாறு உங்கள் அனைவரையும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். பொங்கலோ பொங்கல்.